வணக்கம். தடம் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது எடுத்துக்கொண்டால் சமூக வலைத்தளங்கள் மற்றும் அனைத்து ஊடகங்களிலுமே சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் துஷ்பிரயோகம் என்ற விடயம் மிகவும் பேசுபொருளாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்று சொல்வதை விட மணித்தியாலத்திற்கு ஒரு செய்தி என்று கூட கூறலாம் இல்லையா? அந்த வகையில் சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் துஷ்பிரயோகம் என்ற குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதை காண்கின்றோம். அந்த வகையில் பாடசாலைகளில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிடுவதற்காக 1929 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இந்த அவசர தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும் எனவும் மாணவர்கள் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்கலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாடசாலைகளில் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் ncpa@childprotection.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் முறைப்பாடு அளிக்க முடியும். அத்துடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அலுவலகத்துக்கு சென்றும் முறைப்பாடுகளை அளிக்க முடியும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. அத்தோடு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அலுவலகத்துக்கு சென்று முறைப்பாடுகளை அளிக்க முடியும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இந்த விடயத்தையும் பார்த்து கொண்டு மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்க்க இருப்பது அர்ச்சுனா எம்பியின் செய்திதான். அமைச்சர் அர்ச்சுனாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் பார்லிமெண்ட் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அடிக்கடி அவரது செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன இல்லையா? அவர் பற்றிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் இருந்தன அடிக்கடி. ஆனால் கொஞ்ச நாளாக, அதாவது தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு அவருடைய செய்திகள் எதுவுமே வரவில்லை. அவர் எங்கு போனார், என்ன ஆனார், எதுவுமே தெரியவில்லை. அவருடைய செய்திகள் எதுவுமே வரவில்லை இல்லையா? அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்து கொண்டு அமைச்சு பதவி வகிப்பதற்காக அவர் மீது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உறுதி செய்ய ஜூன் மாதம் 26 அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மனு நேற்று நீதியரசர்களான மாயா துண்ணே கொரையா மற்றும் மகேன் கோப்பல்லவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த அதனை எதிர்வரும் ஜூன் மாதம் 26 விசாரணைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீது யார் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்றால், இந்த மனு சமூக செயற்பாட்டாளர் ஓஷலஹேரத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு உத்தியோகத்தரான வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அமைச்சு பதவியிலும் இருக்கிறார் என்ற மனு தாக்கல் செய்யப்பட்டது தொடர்பாக என்ன முடிவு எட்டப்பட போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்தும் தடம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.